ஏன் சிவபெருமான வழிபடுற தெரியாது, எதுக்காக வழிபடுற தெரியாது, என்ன வேணும் உனக்கு தெரியாது. இது மட்டும்தான் சிவபெருமான வழிபடுபவர்கள் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தையாக இருக்கும். அப்போ எனக்கு தங்கத்தை கொடு, பொண்ணை கொடு, பொருளை கொடு, காசு கொடு, வீடு கொடு, எதுவுமே கேட்க மாட்டாங்க. வீடு பேர் இன்பத்தை கொடு இறைவா அப்படின்னு தான் கேட்பாங்க. சொத்து வேணும், சுகம் வேணும், எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்சது எல்லாமே அந்த உண்மையான சிவம் என்பது யாது என்று உணர்ந்து அதோடு இரண்டரை கலந்து விட வேண்டும் என்ற எண்ணம் மட்டும்தானே தவிர அவரிடமிருந்து எதை வேண்டுவதற்கு எல்லாமே அவரால் கொடுக்கப்பட்டது, அவரால் தீர்மானிக்கப்பட்டது, அவர் எண்ணத்தின்படி நடப்பது. இதில் போய் நான் அவர்கிட்ட போய் இதை கொடு அதை கொடுன்ட்டு கேட்க முடியுமா? ஒரு சிவனடியார் கேட்பாரா? எங்கேயாச்சும் போய் இறைவா எனக்கு இவ்வளோ பொன் கொடு, இவ்வளோ பொருள் கொடுன்ட்டு இறைவனுக்கு தெரியாதா எனக்கு என்ன கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறத? கண்டிப்பாக எந்த அடியார்கள் மனதிலும் இந்த எண்ணம் தோன்றுவதில்லை. நல்லா தெரிஞ்சுக்குங்க. உண்மையான சிவனடியார்கள் பொண்ணுக்கோ பொருளுக்கோ ஆசை